வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தொடர்பாக ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு ஜூன் முதல் தொடங்கக்கூடும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறதா. புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி ஜூன் முதல் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு. அதாவது புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வழங்கும் பணினா ஜூன் மாதத்திலிருந்து தொடங்கும். ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது. ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் இப்போ ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு சொல்ல முடியல அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுவதா கவர்மெண்ட் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அதற்கான பணிகள் தொடங்கிவிட்டதாகவும் தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, தற்பொழுது வரை தமிழகத்தில் 2,24,19,359 ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் உள்ளது. இதையடுத்து மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின்னர் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து உறுப்பினர்களும் தங்களை பிரித்துக்கொண்டு புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பிக்க தொடங்கிய நிலையில் புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வழங்குவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தது. இதனையடுத்து மீண்டும் புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தற்போது வரை புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் கேட்டு 2,40,000 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இந்த 2,40,000 பேருக்கும் பல மாதங்களாகவே புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை. இதில் ஒரு சிலருக்கு புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் ஒப்புதல் ஆகிவிட்டது என்றும் குறுஞ்செய்தி மட்டும் அனுப்பப்பட்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இதையடுத்து அவர்களுக்கு புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வழங்கும் நேரத்தில் நாடாளுமன்றத்துடைய தேர்தல் தொடங்கிவிட்டதாம். இதனால் நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிந்த பின்னர் இவர்கள் அனைவருமே புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகளை வழங்கலாம் என்று தமிழ்நாடு அரசு திட்டத்தை போட்டு வைத்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இதையடுத்து ஜூன் மாதம் முதல் புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என்று அரசாங்கம் இவர்களுக்கு அறிவுரைகளை கூறியிருக்கிறது நண்பர்களே. ஸோ அதனால் காத்திருந்து பார்த்தால்தான் அனைத்துமே பார்த்தீங்கன்னா விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ புதிய ஸ்மார்ட் கார்டு வழங்கக்கூடிய பணிகளும் அனைத்து விதமான பணிகளும் ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கான இந்த அறிவிப்பு அப்படின்றதுல ஒரு சூழ்நிலையில தான் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்று தனிப்பட்ட முறையில் வெளியாகக்கூடிய ஒரு சிறப்பான அறிவிப்புகள் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இது முழுக்க ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்று வெளியான ஒரு அறிவிப்புகளும் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஸோ இந்த அறிவிப்பையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்மார்ட் கார்டு அப்படின்றது வழங்கக்கூடிய பணிகள் அப்படின்றதும் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. ரேஷன் அட்டை தொடர்பான அடுத்தடுத்த புதிய அறிவிப்புகளோடு நம்முடைய சேனலில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.